நான் தான் புதன். சூரியனை சுற்றி வரும் முதல் கோள் நான் தான். சூரியனுக்கு மிக நெருக்கமாக சுற்றி வருவேன். நெருக்கமாக இருப்பதால் பகலில் சூரிய வெப்பத்தில் தகித்து போகிறேன். ஆனால் வியப்பு என்ன தெரியுமா? என் இரவில் கடும் குளிர் இருக்கும். வெறும் 88 நாளில் சூரியனை ஒரு சுற்றி வந்து விடுவேன். உங்கள் கணக்கில் 3 மாதங்களுக்குள்ளாக. உங்கள் 1 வருடத்துக்குள் 4 முறை சுற்றி வந்து விடுவேனாக்கும். ஓட்டப்பந்தய மைதானத்தில் ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் தனித்தனி பாதை இருக்கும் அல்லவா? அவரவர் பாதையில்தான் விளையாட்டு வீரர்கள் ஓடுவார்கள். அதுபோல நான் உட்பட எல்லா கோள்களும் குறிப்பிட்ட பாதையில்தான் செல்வோம். இதனை சுற்றுப்பாதை என்பார்கள். ஒரு நொடி நேரத்தில் நான் சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவு சென்று விடுவேன். எனக்கு ஏன் புதன் என்று பெயர் வந்தது? புராண கதையின்படி நான் சந்திரனுக்கும் ரோகிணி என்னும் தாராவின் மீனுக்கும் பிறந்த குழந்தை. பிறந்தபோது கண்கவர் ஒளி வீசி அழகாக இருந்தேன். எனவே புதன் என்று பெயர் வைத்து விட்டார்கள். கதை என்றால் எழுந்து உட்கார்ந்து விடுவீர்களே. சங்க இலக்கியத்தில் புந்தி என்று என்னை அழைப்பார்கள். மெர்க்குரி என்னும் கடவுள்தான் ஒரு கடவுளிடமிருந்து மற்றொரு கடவுளுக்கு வேக வேகமாக ஓடி கடுதாசி எடுத்து செல்லும் தேவன் என கிரேக்க புராணம் சொல்கிறது. சூரியனை சடுதியில் நான் சுற்றி வந்து விடுவதால் எனக்கு மெர்க்குரி என்ற பெயரை ஐரோப்பாவில் சூட்டினார். இதெல்லாம் வெறும் கதைகள். உள்ளபடியே நான் மண்ணாலும் கல்லாலும் நிரம்பிய உலகம். உங்கள் பூமிக்கு இருப்பது போல என்னை சுற்றி காற்று மண்டலம் இல்லை. எனவே விண்ணில் அங்கும் இங்கும் பறக்கும் கற்கள் என் மீது எப்போதும் மோதியபடி இருக்கும். ஆமாம், நான் பாவம். எனவேதான் தொலைநோக்கி வெளி பார்த்தால் என் மீது கிண்ணக்குழிகள் காணப்படும். அந்த காலத்திலிருந்து என் மீது விண்கல்கள் மோதிய தழும்புகள் இவை. சூரியனை சுற்றி தலைதெறிக்க ஓடினாலும் என்னை நானே சுற்றி கொள்ள சுமார் 58 நாட்கள் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது மெதுவாகத்தான் சுழல்கிறேன். உங்கள் கணக்கில் 2 மாதம், என் கணக்கில் எனக்கு 1 நாள். நான் ஒரு குட்டிக்கோள். நிலவின் அளவை விட சற்றே பெரியவள். சுமார் 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாள் எனக்கு உயிரே போய்விட்டது. 100 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ராட்சத விண்பாறை ஒன்று என் மீது டமால் என மோதியது. ஒரு கணம் நான் உடைந்து சுக்குநூறாக மாறிப்போய் விடுவேன் என அச்சம் கொண்டேன். தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சு என்பது போல என் மீது நீங்காத வடுவை ஏற்படுத்தி விட்டது. இதுதான் கலோரிஸ் பேசின் எனப்படும் கிண்ணக்குழி. என்னை பார்க்க வரும்போது காட்டுகிறேன். என் மீது உள்ள மிகப்பெரிய குழி இதுதான். இதன் விட்டம் 1550 கிலோமீட்டர். அவ்வளவு பெரிய பள்ளம். என் மீது மலைகள், பள்ளத்தாக்குகள் உள்ளன. 1974 75 ஆண்டு காலகட்டத்தில் என்னை நெருங்கிய மரைனர் 10 என்ற விண்கலம்தான் என்னை வந்தடைந்த முதல் விண்கலம். அதன் பின்னர் மெசஞ்சர் என்னும் விண்கலம் வந்தடைந்தது. என்ன சுட்டீஸ், இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Like and subscribe.